ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு எல்லாமே மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தத்தை, சுகம், கிள்ளை என்ற பெயர்களில் அழைக்கப்படும் பறவை எது? தத்தை, சுகம், கிள்ளை என்ற பெயர்களில் அழைக்கப்படும் பறவை எது அப்படின்றத கொஸ்டின். ஆன்சர் பார்த்துடலாம். கிளி அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். தத்தை, சுகம், கிள்ளை என்ற பெயர்களில் அழைக்கப்படும் பறவை கிளி அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், ஏ என்ற எழுத்தின் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏ அப்படின்ற எழுத்தோட ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது அப்படின்றதான் கொஸ்டின். ஆன்சர் பாருங்க. அம்பு. ஏ அப்படின்னா அம்பு. நெக்ஸ்ட், ஒல்கார் என்பதன் பொருள் யாது? ஒல்கார் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றது தான் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். விலக மாட்டார் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், எய்தாப்பழி என்பதன் இலக்கண குறிப்பு யாது? எய்தாப்பழி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்றதான் கொஸ்டின். எய்தாப்பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். எய்தாப்பழி அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நெக்ஸ்ட், எய்துவர் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? எய்துவர். எய்துவர். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று. பலர்பால் வினைமுற்று அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். எய்துவர் அப்படின்னா இலக்கண குறிப்பு வந்து பலர்பால் வினைமுற்று. நெக்ஸ்ட், வலி என்பதன் பொருள் யாது? வலி அப்படின்னா இந்த லீயை பார்த்துக்கோங்க, இதுதான் மெயின். வலி அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா காற்று. வலி அப்படின்றதோட பொருள் காற்று. நெக்ஸ்ட், இலை அப்படி என்பதன் பொருள் யாது? இலை, இந்த லை பார்த்துக்கோங்க. இலை என்பதன் பொருள் யாது அப்படின்னா மெலிதல் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். இளைத்தல், மெலிதல் அப்படின்றத இதோட சரியான ஆன்சர். வின் பிளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட், உளவு என்பதன் பொருள் யாது? உளவு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவு பார்த்தல். உளவு அப்படின்றதோட பொருள் உளவு பார்த்தல் அப்படின்னா வேவு பார்த்தல். நெக்ஸ்ட், வேலை என்பதன் பொருள் யாது? அந்த லைய பாத்துக்கோங்க. வேலை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா பொழுது. காலை பொழுது, மாலை பொழுதுன்றோம்ல, அந்த வேலை. வேலை அப்படின்றது பொழுது. நெக்ஸ்ட், சூளை என்பதன் பொருள் யாது? சூளை அப்படின்ற லை பார்த்துக்குங்க. சூளை என்பதன் பொருள் யாது அப்படின்னா வயிற்று நோய். சூளை நோய் அப்படின்றோம்ல, வயிற்று நோய். அதுதான் அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், துளை என்பதன் பொருள் யாது? அந்த லை பார்த்துக்குங்க. துளை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா துவாரம். துவாரம், ஹோல். அதுதான் அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், சூள் என்பதன் பொருள் யாது? சூள் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா கற்பம். சூள் அப்படின்னா அதோட பொருள் கற்பம். நெக்ஸ்ட், உலை என்பதன் பொருள் யாது? உலை, அந்த லை பார்த்துக்கங்க. உலை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். உலை அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்றத சரியான ஆன்சர். எல் என்பதன் பொருள் யாது? எல். நெக்ஸ்ட், எல். எல் அப்படின்றதோட பொருள் பகல் அப்படின்றதா இதோட சரியான ஆன்சர். எல் அப்படின்றதோட பொருள் பகல். நெக்ஸ்ட், ஆள் என்பதன் பொருள் யாது? ஆள் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத கொஸ்டின். ஆள் பார்த்தோம்னா ஆலமரம். ஆள் அப்படின்னா ஆலமரம். நெக்ஸ்ட், உளி என்பதன் பொருள் யாது? உளி. உளி அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா இடம் அப்படின்றது தான் அதோட பொருள். உளி அப்படின்றது இடம். நெக்ஸ்ட், உலை என்பதன் பொருள் யாது? உலை. உலை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்மான் அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். பெண்மான் அப்படின்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், அழிப்பது என்பதன் பொருள் யாது? அழிப்பது அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா கொடுப்பது. கொடுப்பது தான் இதோட சரியான ஆன்சர். கொல் என்பதன் பொருள் யாது? கொல் அப்படின்னா பற்றி கொள்ளுதல் அப்படின்றத அதோட சரியான ஆன்சர். களம் என்பதன் பொருள் யாது? களம் அப்படின்னா இடம் அப்படின்றத சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.